வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல். இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோன்னா திருத்தணி முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். என்னன்னே தெரியலங்க, மனசுக்குள்ளே 2 வாரமாக திருத்தணி முருகரை போய் பார்க்கணும் தோணிகிட்டே இருந்துச்சு. அவருக்கும் என்னை பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு என்னன்னு தெரில. ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னதுமே வா போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு போனதும் குளத்துல போயிட்டு காலெல்லாம் நனைச்சிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு கோயில் போக ஆரம்பித்தோம். போகிற வழியில் நெத்தியில் பட்டை வேலெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு வச்சு விட்டுட்டேன். பட்டையும் வேலும் பார்க்கவே அழகாக இருந்தது. எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் படி ஏற ஆரம்பித்தோம். படினாவோ கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அதுவே கொஞ்சம் ஏற நான் கஷ்டம் தான் பட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் வேகமாக ஏறி போயிட்டு வாவான்னு கூட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக படி ஏறி முடிச்சிட்டோம். படி ஏறிட்டு கோயில் மேலே போனதும் க்யூவை பார்த்தா பொது தரிசனத்தில் 3 ஹவர் 4 ஹவர் ஆகும் போல இருக்குது சாமியை பார்க்க. சரி, 100 டிக்கெட்டில் போய்ட்டு ஒரு 1.5 ஹவரில் சாமி பார்த்துட்டோம். சாமி தரிசனம் செம்மையாக இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு சாமிக்கு வச்சுட்டு கோயிலெலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் போயிட்டு புளியோதரையும் மிளகு வடையும் வாங்கி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு. என்னன்னே தெரில. அதோடு சாமி பார்த்து முடிச்சு சரி படி இறங்க ஆரம்பித்தோம். படி இறங்கி வர வழியில் வளையல் கடையை பார்த்தேன். கோயிலுக்கு போனால் வளையல் போட்டாலும் ரொம்ப நல்லது தான். கண்ணாடி வளையலை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எப்பவுமே கைக்கு கண்ணாடி வளையல் அழகு தான். சரி, நானும் என் வேலைக்கெலாம் போனேன்னா என்னால் வளையல் போட்டுட்டு போக முடியாது, கண்ணாடி வளையல் போடக்கூடாது. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, போயிட்டு கடையில் போயிட்டு கேட்டு வளையல்லாம் போட்டுக்கினேன். வளையல் போடும் போதே மனசுக்கு ஒரு சந்தோஷந்தான். அப்புறம் வளையல் போட்டதும் என் கையை நானே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அழகாக இருந்துச்சு. அது வளையல் போட்டு முடிச்சதும் என்கிட்ட ரொம்ப நாளாக வேல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபோட்டோ இருக்குது, சிலைலாம் இருக்குது, வேல் மட்டும் என்கிட்ட இல்லை. அப்படியே போய் வேலும் பார்த்து வாங்கிட்டேன். இன்றைக்கி மனசில் இருந்த ஆசைலாம் நிறைவேறிச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.